அதாவது சின்ன படம் எடுக்கிறதே வந்து சில பேர் வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. சின்ன படம் சின்ன படம் அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வருது. இப்படி சின்ன சின்ன படங்களை எடுத்து தான் பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இங்கே உருவாக்கியிருக்காங்க. ஒரு ஆளை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சௌத்ரி சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த கம்பெனிலேருந்து எவ்வளோ டேரக்டர்ஸ் வந்து வெளில வந்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருடைய ஃபர்ஸ்ட் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடல்ட் படம் தான் அவர் எடுத்தார். ஏன் அந்த அடல்ட் படத்தை அவர் எடுத்தார் அப்படின்னா போடுற காசு வந்து திருப்பி கைக்கு வரணும் அப்படின்னா அன்றைக்கி இருந்த காலகட்டத்துக்கு வந்து அந்த படம் தான் சரியான படமாக இருந்தது. அதனால் அந்த படத்தை எடுத்தாங்க. போட்ட காசு நல்லா லாபமாக வந்தது. அதுக்கப்புறம் கம்பெனி வந்து லெவல் கொஞ்சம் உயர்ந்தது. அதுக்கப்புறம் வேறு படங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இன்றைக்கி அது எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்குது. அதனால் ஒரு சின்ன படம் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை யாருக்கும் வரவே கூடாது. நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்குள்ள படம் எடுக்கலாம், 20 லட்ச ரூபாயில் படம் எடுக்கலாம், 50 லட்ச ரூபாயில் எடுக்கலாம், 1 கோடி ரூபாயில் எடுக்கலாம். அதுவும் படம் தான். நீங்கள் 100 கோடி ரூபாயில் எடுக்கிற படமும் படம் தான். இதில் வந்து தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. ஸோ இப்போ இந்த தேட்டரில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, இது வந்து நண்பர் ராஜிதேவ் அவரோட தேட்டர். நம்ம இன்ஸ்டியூட்க்கு கீழே தான் இது இருக்குது. டெய்லி வந்து இங்கே பிசினஸுக்காக 2 படங்கள் வரும். இது எல்லாமே சின்ன சின்ன படங்கள் தான். இந்த படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸை தயங்கி சார் சின்னதாக ஒரு படம் எடுத்திருக்கேன், அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா சார் சின்னதாக ஒரு படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு அதை ஒரு தன்னை கொஞ்சம் இறக்கி தான் சொல்லிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது நம்மளது ஒரு சின்ன படம் தானே சார், பெரிய படம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஃபீல் இருந்தது. ஃபீல் வரக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த சூப்பர் குட்டை பற்றி நான் சொன்னேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து தான் அந்த கம்பெனி இன்னைக்கு வளர்ந்தது, பெரிய லெவலில் போச்சு. இன்னைக்கு அவ்வளோ டேரக்டர் வந்து உருவாக்குனாங்க. இது போல் இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கிற நிறைய கம்பெனி என்னால் சொல்ல முடியும். அவங்களுடைய முதல் படம் எல்லாமே ரொம்ப சின்ன படம் தான். அந்த சின்ன படத்தை எடுத்து லாபம் சம்பாதிக்கவே தான் அவங்க உயர்ந்தாங்க. இப்போ எடுக்கிற சின்ன படங்கள் லாபம் சம்பாதிக்க முடியல, நஷ்டத்தை தழுவுறதுனால அடுத்த கட்டத்துக்கு அவங்களால போக முடியல. இப்பவும் சின்ன படங்கள் நல்ல படம் எடுத்தால் கண்டிப்பாக ஓடும். பட்ஜெட்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நல்ல கதையை செலக்ட் பண்ணணும், அதுக்கு நல்ல ஸ்க்ரீன் பிளே பண்ணணும், டைலாக் பண்ணணும், ஷெடியூல் போட்டு பிரேக் டவுன் போட்டு சரியான ஆர்டிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி பக்காவாக அதுக்கு தேவையான விஷயங்களை பூரா நம்ம அமைச்சு நம்ம கரெக்டான ஒரு பட்ஜெட்டில் போய் அந்த படத்தை எடுத்து பப்ளிக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம்னா நிச்சயமாக அந்த சின்ன படமும் ஜெயிக்கும். இப்போ சின்ன படங்கள் எதுவுமே ஜெயிக்காமல் போனதுனால சின்ன படம் எடுக்கிறது வந்து ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. இதே ஜெயிச்சிச்சுன்னு வச்சுங்க, அதே காலரை தூக்கிட்டு வந்து பாருங்க நான் ஒரு படம் பண்ணேன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே மாற முடியும். ஒரு காலகட்டத்தில் சின்ன சின்ன படங்கள்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ எல்லா படங்களும் தோல்வி ஆகிறதுக்கு காரணம் அந்த டேரக்டருக்கும் அந்த தயாரிப்பாளருக்கும் சினிமா பற்றின ஒரு புரிதல் இல்லை, அனுபவம் இல்லை. அந்த அனுபவம் இல்லாமல் அவங்க படம் எடுக்கிறதுனால தோற்று போயிடுறாங்க. புதுசாக படம் எடுக்கணும்னு வர தயாரிப்பாளர்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற டேரக்டரை வந்து கூப்பிட்டு வச்சு பேசுங்க. எங்கே ஒர்க் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு கேளுங்க. ஒருவேளை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்குன்னா யாராவது ஒரு டேரக்டர்கிட்ட சேர்த்து விடுங்க, ஒரு அனுபவம் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் அதே டேரக்டர் வச்சு நீங்கள் படம் பண்ணுங்க. இல்லையா ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம் எடுக்க சொல்லுங்க. அவரையை எடுத்து அதில் வந்து ஒரு தெளிவாகட்டும். இல்லையா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து சேர சொல்லி ஒரு விஷயத்தை கற்றுக்க சொல்லுங்க. நான் 3 வழி சொல்லியிருக்கேன். இந்த 3 வழியில் எதில் போனாலுமே ஓரளவுக்கு இது அடிப்படை நாலேஜ் அவருக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு படத்தை எடுத்தாருன்னா நீங்கள் சொல்கிற ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு நல்ல படத்தை எடுக்க முடியும். இப்படி வியாபாரத்துக்கு இந்த தேட்டருக்கு வரும்போது 4 பேர் பார்க்கும்போது ஓகே படம் சூப்பராக இருக்குது, இது நம்ம வாங்கிக்கலான்னு அடுத்த கட்டத்துக்கு போகும். போட்ட பணம் கை